பார்த்தோம்னா அந்த அம்மா டாக்டரேட் முடிக்கல, அந்த அம்மா எம்பிபிஎஸ் கிடையாது அப்படின்னு குண்டை தூக்கி போடுறாங்க. சரி என்னடா அப்ப அந்த அம்மா படிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா பிஏ பிஎல் முடிச்சிருக்கு, அட்வொகேட்டுக்கு முடிச்சிருக்கும் போல, பிஏ பிஎல் படிச்சிருக்கு, அவ்வளவுதான். வேற எந்த கல்வி தகுதியும் வேற எந்த தகுதியும் அம்மா கிடையாது. அதையும் போய் பத்திரிகையாளர் போய் கேட்கறாங்க, என்ன மேடம் இந்த மாதிரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டா, நான் வந்து ஆஸ்ட்ராலஜில வந்து நான் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்கேன் அப்படிங்குது. அப்ப அது பதிவு பண்ணிருக்க வேண்டியதானே அபிடவிட்ல, ஏன் பதிவு பண்ணல? இல்ல படிச்சிருக்கீங்கன்னா ஆதாரம் காட்டுங்க, சர்டிபிகேட் தூக்கி காட்டுங்க, இந்த இருக்கு நான் முடிச்ச சர்டிபிகேட் காட்டுங்க. பூரா வெறுமே பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, இதுல மூணுத்துலயும் ஊறி போன நபர்கள். இதுல இன்னும் பல பேர் இருக்கான், மொத்தம் 9 பேரு. அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன், நீங்களே பாருங்க. ஆனா சொன்ன அந்த 4 பேரு மிக முக்கியமான நபர்கள். ஏன்னா இவங்க 4 பேருக்கும் தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஹைப் கொடுக்கப்பட்டது. என்னடா ஓவரா தூக்கி பிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இவங்க 4 பேருமே ஃப்ராடா இருந்திருக்காங்க. ஃப்ராடு.